இன்றைக்கி ஃபுல் சிக்கன் கபாப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃபுல் கோழி வாங்கி வச்சுருக்கேன், முழு கோழி. 2 தொடை பீஸு, நெஞ்சு பீஸு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னதெல்லாம்: இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஜீரகத்தூள், இந்த பொடியெல்லாம் போட்டு நான் பிறகுவேன் எப்போவுமே. அதாவது ஆச்சி பொடி, சக்தி மசாலா, மஞ்சள் தூள், கரம் மசாலா, பொரிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு, தயிர், லெமன் இத்தனையும் போடுவேன். ஃபுல் கோழியில் மசாலா எல்லாம் பிறகுனதுக்கப்புறம் நல்லா ரெட் கலரில் மசாலா எல்லாம் உரப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிறவி வச்சாச்சு. அது கலராக இருக்குது. இப்போ அதோட கொஞ்சோண்டு மல்லி இலை, 2 புதினா, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறேன். சேர்த்துருவோமா? அந்த மல்லி இலை எதுக்கு கொஞ்சோண்டு அரைச்சி போட்டிருக்கேன்னா, அது அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா கறிக்கு. அதனால தான் நம்ம அப்படியே போட்டு பொரிச்சிடலாம். பரகியாச்சு. சரி, ஓகே. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பிஸ்மில்லா. பற்ற வச்சாச்சு. இப்போ என்னென்னா, எண்ணெயை ஊற்றணும். கல் கொதிச்சோடனே நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நல்லெண்ணெயிலே ஊற்றி கறியை பொரிச்சிடலாம். போதும். எண்ணெய் ஊற்றியாச்சு. ரொம்ப ஊற்றினோம்னா கல்லை விட்டு செதறும். அதனால் இவ்வளோ தானே போதும். சரி, கபாபை பொரிச்சிருவோமா? கறியை எண்ணெய் கொதிக்கட்டும். நான் சிக்கனை எடுத்து தூக்கி போட்டலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பில் எடுத்து போட்டுருவோமா? கரெக்டாக வைக்கணும், இல்லைன்னா நம்ம மேலே தான் தெரிக்கும். அதனால் பதனமாக இப்படி வச்சுருவோம். முதல் பீஸை நான் எண்ணெய் ஹீட் ஆகலை. சரி, நல்லது தான். இருக்க ஹீட் ஆயிரும். அப்படியே லைட் ஹீட் தான் இருக்குது. அப்படியே ஆயிரும். எதுக்கு லைட் ஹீட்லேயே போட்டேன்னா நம்ம கை கொஞ்சம் சுடாது. அதனால் அப்படியே கல்லில் இருந்து சிக்கனும் அதுவும் எண்ணெயும் சூடாயிடும் சேர்ந்த மாதிரி. இன்னொரு பீஸை வைக்கலாம். நான் இடம் இல்லை. இதே பொரியட்டும் நல்லா. அதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்த பீஸ் பொரிக்கல. லைட் ஹீட்டில் போட்டதுக்கு ஒரு நல்லதாக போச்சு. கையில் தெரிக்காது. நல்லா மசாலா உள்ளே இருக்கிறதெல்லாம் வலிச்சு அப்படியே அது மேலே அப்படி தடவிக்கலாம். சிக்கன் மேலே ஃபுல்லாக. அது ஒரு நல்ல விஷயம். சரி, ஓகே, வைக்கிறேன். சிக்கன் நல்லா பொரியுதா? இப்போ நம்ம போடுறது பெரிய பீஸு. அதனால் நம்ம இப்படி எண்ணெய் மெத்தி ஊற்றி அது நல்லா பொரிய வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும் எல்லா இடமும். லைட்டாக வேண்டாலும் குத்தி விட்டுக்கலாம் கறியை. எல்லா பக்கமும் வேகணும்ல ஒன்றா. அதனால் அடுப்பு ஆனால் சின்ன அடுப்பில் தான் வைக்கணும். தீயை ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது, குறைச்சி வைக்கக்கூடாது. பரவாயில்லாமல் வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். ஆல்ரெடி வேக ஆரம்பிச்சிருச்சு நல்லா. ரெடி ஆகட்டும். கடையில் இப்போ போனோம்னா எப்படி இதுக்கு 1000 ரூபாய் வாங்கிடுவாங்க. ஒரு பீஸுக்கு 250 ரூபா போட்டு 1 2 3 3 4 1000 ரூபா வாங்கிடுவான். இது நாளைக்கு 220 ரூபா தான் முடிஞ்சு போச்சு மொத்த செலவு. அதுவும் இல்லாமல் கிர்லுன்னு சொல்லி அரைகுறையாக சில கடையிலலாம் வேக வச்சுருக்கான். என் அடம் பிடிக்காண்டு ஒரு டைம் வாங்கி கொடுத்துட்டேன். அப்பா வாயிலே வைக்க முடியலை. காசு. அப்புறம் இந்த பில்லை பார்க்கேன், 350 ரூபா போட்டுருந்துச்சு. இந்த ஒரு காலுக்கு மாத்திரம். வாயிலே வைக்க முடியல. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. அது வெந்திருக்கா, அது மாதிரி நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சாப்பிடணும். இது நான் கண்ணு முன்னாடி நின்று கோழியை அறுத்து வாங்கிட்டு வந்தது. நானே நின்று வாங்கினேன். ஏன்னா அந்த கோழியில் சில இதில் அரிசியில் சில நோய்கள் இருக்கும். இல்லை, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வெட்டி தருவாங்க. அவங்களுக்கு தேவை பணம். அதனால் நம்மளே நின்று பொரிச்சு எடுத்தாச்சு.
ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஒர்க்.